மார்ச் 4ஆம் தேதி எல்லாரோட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நத்திங் ஃபோன் 3A அண்ட் 3A ப்ரோ லான்ச் ஆகிருக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் OS 3.1 புது சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸோட ஆண்ட்ராய்ட் 15 மேலே ரன் ஆகுது. 3 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தருவோம்னு நத்திங் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேம் வேரியன்ட் இந்தியாவுக்கு கிடையாது. அதே மாதிரி நத்திங் ஃபோன் 3ல வாங்கிட்டீங்கன்னா அதில் பேண்டு வந்து N78 கிடையாது. அதனால் நீங்கள் ப்ரோக்கு போகிறது நல்லது. நல்ல 5G எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் 3A ப்ரோ தான் போகணும். ஏன்னா ஒரு சில 5G பேண்ட்ஸ் வெறும் 3A அப்படிங்கிற ஃபோனில் கிடையாது. அப்புறம் அக்ரெசிவ் ரேம் மேனேஜ்மெண்ட் இருக்குது. மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நத்திங் 3A சீரீஸ் கிடையாது. ஸோ கேமிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு இது வேலைக்கே ஆகாது. ஸோ கேமரா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோவில் 3x ஆப்டிக்கல் ஜூம் பெராஸ்கோப் வச்சுருக்காங்க. 3xக்கெலாம் பெராஸ்கோப் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல. 10x இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஆனால் அந்த அல்ட்ரா வைடு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வச்சுருக்கிறான். சுத்த வேஸ்ட்டு. 2016 LG V20ல் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு கேமரா இருந்துச்சு. இப்போ ஏன் இப்போ வச்சான்னு தெரியல. அதுவும் அது வந்து பார்த்தீங்கன்னா 15mm 120 டிகிரி தான். நான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஃபோனு 2019 வாங்கின இந்த ஃபோன்லேயே 9mm அல்ட்ரா வைடு 137 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்குது. 50 வாட் வயர்ட் சார்ஜர் இருக்குது. ஸோ நீங்கள் கேமரா இல்லாமல் இருந்து உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நத்திங் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப்.